அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். இந்த நாளில் ஆதியாகம புத்தகம் 16ஆம் பகுதி தொடக்க நூல் 16 துவங்கி வாசிக்கலாம். ஆகாரும் இஸ்மயேலும். ஆபிராமின் மனைவி சாராய் மகப்பேறு இல்லை. சாராய்க்கு ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்திருந்தாள். சாராய் ஆபிராமுடன், ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார், நீ என் பணிப்பெண்ணிடம் உறவு கொள்ளும், ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்று தரக்கூடும் என்றாள். ஆபிராம் சாராயின் சொல்லை கேட்டார். ஆபிராம் கானான் நாட்டில் 10 ஆண்டுகள் வாழ்ந்த பின் அவர் மனைவி சாராய் எகிப்திய பணிப்பெண் ஆகாரை தம் கணவருக்கு மனைவியாக கொடுத்தார். அவர் ஆகாருடன் உறவு கொண்ட பின் அவள் கருவுற்றாள். தான் கருவுற்று இருப்பதை கண்டதும் தன் தலைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமிடம், எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு உம்மேல் இருக்கட்டும், நீர் தழுவும்படி நானே கொடுத்து என் பணிப்பெண் அவள் கருவுற்று இருக்கிறாள் என்பதை கண்டறிந்திலிருந்து என்னை ஏளனமாக நோக்குகிறாள். ஆண்டவரே, எனக்கு உமக்கும் நீதி வழங்கட்டும் என்றார். ஆபிராம் சாராயிடம், உன் பணிப்பெண் உன் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றாள், உனக்கு நல்லதாக படுவதை அவளுக்கு செய் என்றார். இதற்கு பின் சாராய் அவளை கொடுமைப்படுத்தினார். ஆகவே ஆகார் சாராயிடமிருந்து தப்பி ஓடினாள். ஆண்டவரின் தூதர் அவளை பாலை நிலத்தில் இருந்த ஒரு நீரூற்றுக்கு அருகில் கண்டார். அந்த ஊற்று சூருக்கு செல்லும் வழியில் இருந்தது. அவர் அவளை நோக்கி, சாராயின் பணிப்பெண் ஆகார், நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகின்றாய் என்று கேட்டார். அதற்கு அவள், என் தலைவி சாராயிருந்து நான் தப்பி ஓடுகிறேன் என்றார். ஆண்டவரின் தூதர் அவளிடம், நீ உன் தலைவியிடம் ஆண்டவரின் தூதர் அவரிடம் நீ உன் தலைவியிடம் திரும்பி சென்று அவளுக்கு பணிந்து நட என்றார். பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம், உன் வழி மரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருக செய்வேன் என்றார். மீண்டும் ஆண்டவரின் தூதர் அவளிடம், இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவனுக்கு இஸ்மயேல் என பெயரிடுவாய், ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவிசாய்த்தார். ஆனால் அவன் காட்டு கழுதை போல் வாழ்பவனாக இருப்பான், எல்லோரையும் அவன் எதிர்ப்பான், எல்லோரும் அவனை எதிர்ப்பார்கள், தன் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான் என்றார். அப்பொழுது, என்னை காண்பவரை நானும் இங்கே கண்டேன் அல்லவா என்று அவள் சொல்லி தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கிற இறைவன் நீர் என்று பெயரிட்டு அழைத்தாள். ஆகவே அந்த கிணற்றிற்கு பெயர்லகாயோரோகி என்று பெயர் வழங்கலாயிற்று. அது காதேசுக்கு பேரத்துக்கும் இடையே இருக்கின்றது. ஆகார் ஆபிராமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தாள். ஆகார் பெற்ற தம் மகனுக்கு ஆபிராம் இஸ்மயேல் என்று பெயரிட்டார். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மயேலை பெற்றெடுத்த பொழுது அவருக்கு வயது 86. தொடர்ந்து 17ஆம் பகுதியை நாம் வாசிக்கலாம். ஆபிரகாமுடன் கடவுளின் உடன்படிக்கை விருத்த சேதனம். ஆபிரகாமுக்கு வயது 99 இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாமல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாய் இரு, எனக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்திக் கொள்வேன், உன்னை மிக மிக பெருக செய்வேன் என்றார். அப்போது ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே, எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய், இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்று பெயரால் நீ அழைக்கப்படுவாய், ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையராக்குகிறேன், மிக பெருமளவில் உன்னை பலுக செய்வேன், உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன், உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர், தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினருடனும் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன், இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன், நீ தங்கி இருக்கும் நாட்டையும் கானா நாடு முழுவதையும் என்றும் உள்ள உரிமை சொத்தாக உனக்கு கொடு, உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன், நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின்வரும்
உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் கடைபிடிக்குமாறு உன்னோடும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரோடும் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. உங்களில் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். உங்கள் உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். இதுவே உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையின் அடையாளம். தலைமுறையாக 8 நாள் ஆன உங்கள் ஆண் குழந்தை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அக்குழந்தை வீட்டில் பிறந்திருந்தாலும் உன் வழிமரபை சாராமல் வேற்றினத்தாரிடத்து விலைக்கு வாங்கப்பட்டிருந்தாலும் அப்படியே செய்ய வேண்டும். உன் வீட்டில் பிறந்த குழந்தைக்கும் விலைக்கு வாங்கியதற்கும் கண்டிப்பாக விருத்த சேதனம் செய்ய வேண்டும். இவ்வாறு என் உடன்படிக்கை உன் உடலில் என்றும் உள்ள உடன்படிக்கையாக இருக்கும். தன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்படாத எந்த ஆண்மகனும் என் உடன்படிக்கையை மீறியதால் தன் இனத்தாரிடமிருந்து விலக்கப்படுவான் என்றார். பின்பு கடவுள் ஆபிரகாமிடம், உன் மனைவி சாராய் என அழைக்காதே, இனி சாரா என்பதே அவள் பெயர். அவளுக்கு ஆசி வழங்குவேன். அவள் வழியாக உனக்கு ஒரு மகனை தருவேன். அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும். மக்களினங்களுக்கும் அரசர்களுக்கும் அவரிடந்து மக்களினங்களும் அரசர்களும் அவர்களிடத்து உதிப்பர் என்றார். ஆபிரகாம் பணிந்து வணங்கி நகைத்து, 100 வயதிலாய் எனக்கு குழந்தை பிறக்கும், 90 வயது சாரா குழந்தை பெறப் போகிறாள் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆபிரகாம் கடவுளிடம், உன் திருமுன் இஸ்மையேல் வாழ்ந்தாலே போதும் என்றார். கடவுள் அவரிடம், அப்படி அன்று, உன் மனைவி சாரா உனக்கு ஒரு மகனை பெறுவாள். அவனுக்கு நீ ஈசாக்கு என பெயரிடுவாய். அவனுடனும் அவனுக்கு பின்வரும் அவன் வழி மரபினருடனும் என்றும் உள்ள உடன்படிக்கை நான் நிலைநாட்டுவேன். இஸ்மையேலை பற்றி உன் வேண்டுதலை நான் கேட்டேன். அவனுக்கு ஆசி வழங்கி அவனை மிக பெருமளவில் பெருக செய்வேன். 12 இளவரசர்களுக்கு அவன் தந்தையாவான். அவனிடம் இருந்து ஒரு பெரிய நாடு தோன்றும். ஆனால் சாரா உனக்கு அடுத்த ஆண்டு இதே காலத்தில் பெறப்போகும் ஈசாக்கிடும் என் உடன்படிக்கை நிலைநாட்டுவேன் என்றார். அவருடன் பேசி முடிந்த பின் கடவுள் ஆபிரகாமை விட்டு சென்றார். பின் ஆபிரகாம் தன் மகன் இஸ்மையேலுக்கும் தன் வீட்டில் பிறந்த எல்லோருக்கும் தாம் விலைக்கு வாங்கி எல்லோருக்கும், அதாவது தம் வீட்டில் இருந்த ஒவ்வொரு ஆணுக்கும் கடவுள் தமக்கு கூறியபடியே அதே நாளில் அவர்கள் உடலில் விருத்த சேதனம் செய்தார். ஆபிரகாமுக்கு அவர் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அவருக்கு வயது 99. அவர் மகன் இஸ்மையேலுக்கு அவன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்டது அவனுக்கு வயது 13. ஆபிரகாமுக்கும் அவன் மகன் இஸ்மையேலுக்கும் ஒரே நாளை விருத்த சேதனம் செய்யப்பட்டது. அவருக்கு செய்யப்பட்டது போல் அவர் வீட்டில் பிறந்தவர்கள், வேற்றினத்திலிருந்து அவர் விலைக்கு வாங்கியவர்கள் ஆகிய எல்லா ஆண்களுக்கும் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகம் வாசித்து முடிந்தாயிற்று. 16 மற்றும் 17 தொடக்க நூல். கர்த்தருக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. தொடர்ந்து வேதத்தை வாசியுங்கள். கர்த்தர் இந்த தொடர் வேதாகமத்தில் கேட்கின்ற வாசிக்கின்ற என்னையும் உங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.